அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். இன்னைக்கு நம்ம 844வது குறள் பார்க்குறோம். இந்த குறள், வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் எனும் செருக்கு. அதாவது என்னன்னா, இந்த அதிகாரம் முழுவதுமே புல்லறியாண்மை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அறியாமை, அறிவில்லாமை, இல்லை கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி தான் அர்த்தம். அதைத்தான் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. வெம்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னா, இந்த அறிவில்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னை தானே அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதற்கு பெயர் தான் அறியாமை. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே தெரியாமல் இல்லை கொஞ்சம் அறகுறையாக தெரிஞ்சவங்க ரொம்ப ஆட்டம் போடுவாங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் தான் என்றும் தழும்பும் அப்படின்னு. அது மாதிரி எதுவுமே தெரியாமல் தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி தான் தான் அறிவாளி மாதிரி யார் ஒருவர் காட்டிக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையாகவே அவர்கள் அறிவில்லாதவர்கள், அறியாமை அவர்களுக்கு அதிகம் உண்டு அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.